வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான். இது இந்தியன் ஸ்டைலில். இப்போது எதுவுமே நான் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே யூஸ் பண்ணல, சாசஸ் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்தியன் ஸ்டைலில் நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா டாப் ரோமன் நூடுல்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரியா இருக்கும். எனக்கு மேகி அந்தளவு பிடிக்காது, அதனால தான் டாப் ரோமன் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அதை எடுத்து பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் லைட்டாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு அது கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸை சேர்த்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கணும். சோம்புத்தூள் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கலை, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும், ஒரு மாதிரி சாஃப்டாக கொலன்னு வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணியிலேயே அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கிருச்சு, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நீங்கள் தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ சாஸு டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் ஏதாவது சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த நூடுல்ஸ் மசாலா 3 கட்டி எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு 3 பாக்கெட் மசாலா நம்ம சேர்த்து அதை வதக்கிக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி சேர்த்தா போதும். அது நீங்கள் டொமேட்டோ சாஸ் கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாஸ் எதுவுமே சேர்க்காததுனால 3 தக்காளி போட்டு செஞ்சுருக்கிறேன். இப்போ வேக வச்ச நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் போட்டிருக்கேன். சோம்புத்தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கிராம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த வேக வச்ச நூடுல்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கிற மாதிரியா இருக்கும், ஆனால் இப்போ இந்த சூட்டில் போட்டு கிளறினோன்னா நல்லா இலகிரும், நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இதில் லைட்டாக நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியை தெளிச்சிக்கலாம். தண்ணியை தெளிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், முழு சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன், 3 தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கிராம்புத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு சிட்டிகை சேர்த்துருக்குறேன். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கடைசியில் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு, நல்லா கிளறியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப பெரியவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக